வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் பேசியது. ஏன்னா இவ்வளவு நாள் பேச்சுக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இந்த அளவுக்கு மோடி அவர்களையும் பிஜேபியையும் சவால் விடுற மாதிரியான பேச்சு கடந்த காலத்துல பேசியிருக்காங்க. அப்ப இருந்த ஒரு நம்பிக்கைக்கும் இப்ப இருந்த நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? குறிப்பா இன்னைக்கு 40 எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க? சந்திரபாபு நாயுடும் நிதிஷும் ஆதரவு கொடுக்கலன்னா உங்க கதி என்ன? எல்லா விதமான பிரச்சாரம் பண்ணி 240 நீங்க தாண்டல, பெரிய எதிர்க்கட்சியா உள்ள போறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாலும், இந்த அளவுக்கு மோடி அவர்களை முன்னிறுத்தி அவர் பேச வேண்டியதன் அர்த்தம் என்ன? ஏன்னா அடுத்து வரக்கூடியது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் இருக்கும்போது இப்ப போய் நம்ம பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை எதுக்கலாமா, இல்ல அதிமுக எதுக்கலாமா? அப்படின்னா இப்ப தேர்தல் முடிஞ்சது, இருந்தாலும் பிஜேபியை பற்றி பேசுறதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா மேலதான் அவங்க வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலையை பார்க்கலாம், நாங்கள் நலத்திட்டங்களை பண்ண போறோம், எல்லாரும் ஒன்றிணைந்தாங்கன்னு ஒரே வரியில முடிச்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு அழுத்தமாக பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நாட்டுக்கு ஆபத்தான கட்சி. இன்னொன்னு, என்ன பண்ணிடுவீங்க பாத்திரலாம், நாங்க 40 பேர் அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்றது விளைவாக என்ன செய்தியை சொல்ல வராது. ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்றாரு, என்கிட்ட 14 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னது போல இன்னைக்கு திமுக 22 பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடைய ஆதரவு பிஜேபிக்கு தேவைன்னா கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மசோதாவை நிறைவேற்றணும்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு சின்ன கட்சியை கூட நீங்க பகைச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி வலிமை இல்லாமல் இருக்கு. அதனால இன்னைக்கு பிஜேபி என்ன யோசிக்கும், யாரையும் நம்ம பகைச்சிக்க கூடாது. அதான் நம்ம தொடர்ந்து சொன்னோம், முதல்ல இடி, சிபிஐ இதெல்லாம் இனிமேல் அமைதியாக ஓய்வெடுக்கும். நீங்க இதுக்கு மேல திமுக மேலேயோ வேற எந்த கட்சி மேலேயோ நீங்க இடி ரைடு ஏதாவது விட முடியுமா? விட்டால் உங்க கதி என்ன ஆகும்? இடி அதிகாரிகளே முதல்ல மாதிரி நீங்க சொன்னதை கேட்பாங்களா? கடந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசும்போது மோடி அவர்களை பற்றியும் அமித்ஷா அவர்களை பற்றியும் பிஜேபியோட பாசிச பத்தி நிறைய பேசுவார். ஆனா அப்ப எல்லாம் இல்லாத ஒரு கான்பிடன்ட் இப்ப நம்ம பார்க்கும்போது தெரியுது. திமுக ஏதோ ஒரு விஷயம் தயாராயிடுச்சு, திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு. இனிமே நம்ம நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி 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 இப்படியே பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை வேகமாக எதுக்க மாட்டார். நம்ம இதையே வச்சு ஸ்கோர் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி கண்டென்ட் எப்பயும் நிற்கும். நீங்க அதிமுக எவ்வளவுதான் அடிக்கிறது, விட்டுடுவோம். பிஜேபியை பிடிச்சோம்னா நம்ம இன்னைக்கு நிற்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி மேல அவ்வளவு எதிர்ப்பு. ஏன்னா இன்னைக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயம் வெளியே மாநிலத்துக்கு கொடுப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இனிமே கொடுக்க மாட்டாங்க. இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் இது எப்பயுமே நிற்கக்கூடிய கண்டென்ட். தமிழ்நாட்டில் பிஜேபி இன்னைக்கு வளர்ந்துருக்கானா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனா என்னன்னா ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது சொல்ல முடியாது. ஒரு 30-40 வருஷம் ஆகும் இப்படியே போச்சுன்னா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பேசிய பேச்சு திமுகவினருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபியில பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னடா அது. ஏன்னா சாதாரண மக்களுக்கோ இல்ல திமுக தொண்டர் கூட ஏதோ எப்படி தலைவர் பேசுற மாதிரி பேசுறாருப்பான்னு நினைக்கலாம். ஆனா என்ன விஷயம்னா, ஒரு மீட்டிங் போட்டு இந்த அளவுக்கு நாங்க 40 பேர் இருக்கோம், நான் 40 பேர் போய் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கடந்த காலத்துல நாங்க எவ்வளவு மசோதாக்கள் என்ன பண்ணுவோம்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏதாவது நீங்க யாராவது பேசுனீங்கன்னா கட்டம் கட்டிச்சுக்கு உள்ள போட்டுருங்க. இப்ப திமுக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, முதலமைச்சர் சொல்லிட்டாராம், முதல்ல மாதிரி இனிமே திமுக தலைவரையோ அல்லது ஆட்சியை பத்தியோ இந்த ட்விட்டர்ல போடுறது, தெரியாம போட்டேன்னு சொல்றது எல்லாத்தையும் தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு பயம் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, இறங்கி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்ப கொஞ்ச நாளா யாருமே ட்விட்டர்லாம் போடல. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாரு, கோயம்புத்தூருக்கு வர நான் கை வைத்து பாருன்னு. இதையே திமுக ரசிக்கல. குறிப்பா முதலமைச்சருக்கு வேண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அவரு. பரமசிவன் கழுத்தில் இருக்காரு. ஆனா என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை முதல்ல இருந்த சேஃபா இருந்ததுக்கும் இப்பயும் கொஞ்சம் கம்மி. முதல்ல மோடி நினைச்சா எது வேணா பண்ணலாம். அண்ணாமலையை கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், திமுக அங்கிருந்து பிஎம் ஆபீஸ்ல இருந்து போன் வரும்னு. இனிமே அண்ணாமலையை நீங்க ஏதாவது தப்பு பண்ணி இல்ல அவதூறு வழக்கு ஏதாவது போட்டு அண்ணாமலையை உள்ளத்துக்கு போட்டாங்கன்னா, ஒருவேளை மேல இருந்து போன் வந்ததுன்னா அதை எதிர்கொள்ள திமுக தயாராக. இவங்க கிட்ட எம்பி இருக்காங்க. மோடிக்கு தேவை எம்பியை ஒழிய அண்ணாமலை இல்லை. அண்ணாமலையோட முக்கியம் எம்பி பதவியை காப்பாத்திக்கணும். இல்ல சில பேர் சொல்லுவாங்க, இல்ல அண்ணாமலைக்காக மோடி அதிகம் பண்ணுவாருன்னு. இதே மாதிரிதான் ஓபிஎஸ்க்காக மோடி அதிகம் பண்ணுவாருன்னு அண்ணாமலை தான் சொன்னாரு. கடைசியா மோடி ஓபிஎஸ் எங்க கூட நிறுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தா எப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை திமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, இதை பெரும்பாலானவங்க ஏதோ ஒரு விஷயம் உள்ளர்த்தத்தோட தான் பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 26 திமுக ரொம்ப முக்கியம்.
இந்த அரசு ஊழியர் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு, அதாவது ஆட்சியில குறையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகல மக்கள் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டோம். அதிருப்தியில இருக்காங்கன்னா இருக்காங்க. எதிர்ல ஒரு ஆள் இல்ல. இன்னொன்னு இந்த கட்சி வரவே கூடாது. அவ்வளவு மோசமான ஆட்சியான இல்ல. இல்லன்னா மக்கள் ஓடி ஓடி போய் ஓட்டு போடுவாங்கன்னா அதையும் இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் அவருடைய பேச்சு 1000 உள்ளர்த்தம். சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாம் உள்ள இழுத்தவர் பேசுறது. இவங்க இல்லைன்னா இவங்க இல்ல அப்படிங்கிறது பல பேருக்கு இது எச்சரிக்கையா தான் சொல்றாங்க. திமுக ஒரு ஃபைலே போயிருக்கான். ஏற்கனவே இதை பத்தி பேசியிருந்தோம். அதாவது திமுக தலைவர் ஃபைல் போனது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் சொல்றாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்ப இருக்க கூட்டணிய எப்படியாவது காப்பாத்திருங்க. ஏன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து எல்லாம் அதிருப்தியில இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பண்ணி கொடுக்க சொல்லி மினிஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க. அதனால முதல்ல மாதிரி வந்து பாராமுகமா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்த தடவை கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சில மினிஸ்டர்லாம் வந்து போனா பண்ண மாட்டாங்க. கூட்டணி கட்சியை மாதிரி ஒதுக்கிட்டு வேல்முருகன்லாம் பேசி அவரை கூட விட வேணாம்னு நினைக்கிறாங்களாம். வேல்முருகன் ஆகட்டும் யார் ஆகட்டும் இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த கூட்டணி மெயின்டைன் ஆனாதான் நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியும். அடுத்த தேர்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். 2026 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு கணக்கு போடுறார் ஸ்டாலின். கண்டிப்பா 2 வருஷத்துல இந்த ஆட்சி கவுந்துரும். அப்ப 2026ல நம்ம ஆட்சி வந்தா சென்ட்ரல்லையும் நம்ம ஏகப்பட்ட வேலைகள் பண்ண முடியும். அமைச்சர் போட முடியும். இங்கேயும் ஸ்டேட்ல நம்ம ஆளுங்கட்சியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பையனுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் ஒரு கணக்கு போடுறாரு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்றதுதான். 2 வருஷத்துல உத்தரப்பிரதேச தேர்தல். உத்தரப்பிரதேசத்துல இப்ப இருக்க நிலவரம் பிரகாரம் பிஜேபி கரை சேருமாங்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மகாராஷ்டிராவே உங்களுக்கு தெரியும் பிஜேபி வந்து பெரிய தோல்வி அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்ப கூடிய கள நிலவரம். ஹரியானா, ஜார்க்கண்ட்ல இழுபறி. யூபி வந்து அவுட் ஆச்சுன்னா நாயுடும் நிதிஷுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2 வருஷம் ஆதரவு கொடுத்துருவாங்க, 2 வருஷம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களுடைய போக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நியூ டர்ன் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அடிச்சிருவாங்க. ஏன்னா மேல வந்து இன்னொன்னு யூபியில நீங்க கை வச்சிட்டீங்கன்னாவே முடிஞ்சது பிஜேபியோட கதை. ஒண்ணு மகாராஷ்டிராவை கை வச்சா இந்தியா கொடுத்தீங்க பணம் கிடைச்சிடும். பணம் கிடைக்குதா ஊழல் பண்றாங்கன்னு கேட்டா எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கமிஷனுங்கிறது எல்லாம் இப்ப காங்கிரஸ் வந்து கர்நாடகா ஜெயிச்சதுனால ஓரளவுக்கு பணம் கிடைக்குது. பிஜேபி எத்தனை மாநிலத்தில் ஆட்சி பண்ணி எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பணமே இல்லாம என்ன பண்ணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களுடைய நேற்றைய பேச்சு திமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம். இன்னொன்னு 40 தொகுதியில ஜெயிச்சிட்டாங்க, 4% வந்து வாக்கு கம்மி அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும் போது நாங்க ஜெயிச்சிட்டோம், 40 பேர் போய் கலக்க போறோம் அப்படின்னு அவர் கொடுத்தது தமிழக மக்களுக்கும் பரவாயில்ல ஏதோ பண்ண போறாங்கப்பா. அதாவது மேல மோடியே வந்தாலும் இங்க இருந்து நம்ம அனுப்புறவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க. நிறைய சொல்றாரு, நிறைய மசோதாக்கு நாங்க கேள்வி கேட்டிருக்கோம்னு சொல்றது சாதாரண மக்களிடமும் இது போய் சேரும்னு நினைக்கிறோம். மற்றபடி திமுக அப்படிங்கிறது 26 ரொம்ப முக்கியமான தேர்தல். இனி வரக்கூடிய நாட்களை தான் திமுக செயல்பட பார்க்க முடியும். அந்த அரசு ஊழியர்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கலாம். இன்னும் நிறைய நிறைவேற்றப்படாத நிறைய கோரிக்கைகள் இருக்குது, நிறைய உள்கட்சி பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் சமாளித்தால் திமுக கரையேறும். இப்போதைக்கு திமுகவுக்கு பெரிய எதிரி அப்படின்னு ஒண்ணு இல்லை. விஜய் வந்தால் எப்படி இருக்குங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.